அடுத்த அண்மை செய்தி எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா, மேற்கத்திய ஊடகமாக இருக்கக்கூடிய NBC என்று சொல்லக்கூடிய ஊடகம் சொல்லுது, விரைவில் இப்ராஹிம் ரைசியும் அமீர் அப்துல்லாவும் இறந்து விட்டார் என்ற செய்தி விரைவில் எப்போ வேணாலும் அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. மேலும் அமெரிக்காவுடைய CNN கிட்டத்தட்ட இப்ராஹிம் ரைசி இறந்துட்டாரு மற்றும் அவருடைய உடலை மட்டும்தான் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனால் மறுபக்கம் ஈரானுடைய IRGC ஊடகமாகட்டும், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய மீட்பு குழுவை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இறுதியாக குறிப்பாக ஈரானில் இருக்கக்கூடிய IRGCயுடைய ரேடார் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அதாவது இப்ராஹிம் ரைசி கூட இருந்த தோழர்கள்லாம் இறுதியாக எங்கள்கிட்ட அந்த விபத்துக்கு பின்னாடி கூட சில இடங்கள்லேருந்து காண்டாக்ட் பண்ணாங்க. ஆனால் அது வந்து ஒரு ரிமோட் ஏரியாவாக மாறிடுச்சு. ஏன்னா மலைப்பகுதி விமானம் எங்கே இறங்குச்சுன்னு கேட்டிங்கன்னா, அர்ஸ்பரான் சொல்லக்கூடிய அந்த மலை காடுகள் பகுதியில் தான் இறங்கி இருக்குது. ஸோ அது ஒரு ரிமோட் ஏரியா இருக்கிறனால சிக்னல் என்பது கிடைக்க ரொம்ப தாமதமாக இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் கிடைக்கக்கூடிய செய்தி என்னென்னா, இறுதியாக இப்ராஹிம் ரைசி சில வார்த்தைகளை வந்து பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த விபத்துக்கு அப்புறம் சில தகவல்கள் மூலம் எங்களுக்கு என்ன இருக்குது, இப்ராஹிம் ரைசியுடைய தோழர்கள் வந்து எங்கள்கிட்ட பேசுகிறாங்க, சில வார்த்தைகளோட கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த நிலையில் தான் எமர்ஜென்சி என்னாகனா, துருக்கியிலிருந்து சில விமானப்படைகள்லாம் பொது கிட்டத்தட்ட 32 போர் வீரர்கள், அதாவது இந்த விமான பயிற்சியில் ஈடுபட்டவர்கள் அடங்கிய ஒரு குழு வந்து இறங்குது. இவர்கள் என்னென்னா ரொம்ப இருட்டாக இருந்தாலும் அந்த மலைப்பாங்கான இடங்களில் 32 நபர்கள் இறங்குவாங்க. அது இல்லாமல் 6 வாகனங்களும் துருக்கி உடனடியாக அனுப்பியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்த வண்ணம் இருக்குது. மறுபக்கம் இன்னைக்கு தொடர்ந்து ஈரான் மட்டும் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள், அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட கிட்டத்தட்ட இப்ராஹிம் ரைசி, அமீர் அப்துல்லா அவருடைய கூட பயணித்த இன்னும் சக தலைவர்கள், அதிகாரிகள்லாம் மீண்டு வரணும்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஈரான் ஆகட்டும், அது மாதிரி லெபனான் ஆகட்டும், இன்னும் பல்வேறு இடங்கள் மத்திய கிழக்கில் வந்து இன்னைக்கு நேற்று இரவு முழுக்கவே மிகப்பெரிய பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க. தொழுது இறைஞ்சி இறைவன்ட்ட அழுது அந்த தலைவரை நேசித்து அந்த தலைவருக்காக தொடர்ந்து துவா கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக உயிர் பிழைக்க வேண்டும் என்பதில் அனைத்து மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்ன ஆயத்துல்லா கொமைனி தொடர்ந்து சொல்கிறாரு, உங்களுடைய விலை மதிப்பற்ற துவாக்களை செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய கிருபையால் மீண்டு வருவார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. மறுபக்கம் இன்னைக்கு தொடர்ந்து சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா, இதற்கு முழுக்க யார் காரணம்னு கேட்டிங்கன்னா மொசாது தான். மொசாது திட்டம் போட்டு இப்ராஹிம் ரைசியையும் அதே மாதிரி அமீர் அப்துல்லாவையும் கொலை செஞ்சிருக்கு. அவர்கள் தான் வந்து இந்த அக்டோபர் 7க்கு அப்புறம் பெரிய அளவில் இந்த போரை வந்து வழிநடத்துறதுல ஒரு காரணியாக இருந்திருக்கிறதுனால நிச்சயமாக மொசாது மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. மொசாது தான் இதை செஞ்சுருக்குன்னு தெளிவாக அடித்து திட்டவட்டமாக இன்றைக்கி வந்து மக்கள்லாம் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் போய்கொண்டிருக்குது. மறுபக்கம் இன்றைக்கி இந்த விபத்துக்குள்ளான அந்த விமானத்தை பற்றி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த விமானம் எங்கே தயாரிக்கப்பட்டிருக்குன்னா, இத்தாலியில் வந்து இது தயாரிக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்க மாடலாக காணப்படுது. ஸோ இந்த அமெரிக்க மாடலாக இருக்கக்கூடிய இந்த இத்தாலியில் தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் என்பது, இந்த ஹெலிகாப்டர் என்பது பேர் பார்த்தீங்கன்னா பெல் 212, அதே மாதிரி பெல் UH-1N என்று சொல்லக்கூடிய பெயரில் இது வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப பாதுகாப்பான, ரொம்ப சேஃப்டியான ஒரு விமானம் சொல்லப்படுது. ஆனால் தயாரிப்பு இத்தாலி, மாடல் பார்த்திங்கன்னா அது அமெரிக்க மாடலாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஈரான் பயன்பாட்டில் கொண்டு வந்திருக்குது. இப்ராஹிம் ரைசி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானமாக இது இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் ஈரானுடைய சொந்த தயாரிப்பாக இருக்கக்கூடிய பல்வேறு ஹெலிகாப்டர்களையும் பயன்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது. அடுத்து ஹமாஸ் தரப்பில் மிகப்பெரிய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிச்சிருக்கு. வானிலை காரணமாக இந்த நிலைப்பாடு நடந்திருக்கு, இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது, இதற்கு பின்னாடி ஒரு கொலைவெறி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதை நாங்கள் கண்டுபிடிப்போம், அதற்கான தீர்வை நாங்கள் எட்டுவோம் சொல்லிட்டு இன்னைக்கு ஹமாஸுடைய முக்கிய தலைவர்கள்லாம் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வேளையில தான் இன்னும் சில நபர்கள் தகவல் எப்படி எடுக்கிறாங்கன்னா, இந்த விபத்து நேற்று மாலை நடக்குது, கிட்டத்தட்ட 4 மணி டு 5 மணிக்கு அந்த கேப்பில் நடக்குது. ஸோ இது நடந்த பின்னாடியே வேர்ல்டு வைடில் வந்து இந்த தகவல் பெருசாக பரவலை. ஆனால் இஸ்ரேலுடைய ட்விட்டர் கணக்குகளை எதை எடுத்து பார்த்தாலும் முதல் செய்தியாக இதுதான் வந்திருக்கு. ஸோ இஸ்ரேலுடைய ட்விட்டர் கணக்குகளுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் என்பது பரவி இருக்கு. அப்படிங்கிறனால இஸ்ரேலுக்கு இந்த விபத்து நடப்பது என்பது எப்படி தெரியுங்கிற மாதிரி சில கேள்விகளையும் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் அழுத்தம் திருத்தமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் சவுதி அரேபியா அண்மையாக இதை வந்து மிகப்பெரிய அளவில் ஆழ்ந்த வருத்தம் தெரிவிச்சிருக்கு. அது இல்லாமல் எவ்வளோ உதவிகள் வேணாலும் சவுதி அரேபியா பட்டத்திரு இளவரசர் சல்மான் செய்ய தயாராக இருக்கார் ஈரானுக்கு, குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து சவுதியின் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாகவே சில விஷயங்களை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்ராஹிம் ரைசி இந்த விமானத்துடைய விஷயத்தில் எங்களுடைய தாக்குதல் இன்வால்மெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் டெல்லவியில் சில சங்கிகள், இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதிகள்லாம் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஈரான் எங்கள் மேலே தாக்குதல் நடந்துச்சு, இது அதற்கான பதிலடியா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பி சில நபர்கள், சங்கிகள் இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் விஷயம் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா தெரியல. ஆனால் இந்த தாக்குதல், இந்த
இப்ராஹிம் ரைசி இந்த விமானத்துடைய வீழ்ச்சி, இந்த விபத்து என்பது இன்னைக்கு இஸ்ரேலுடைய டெல்லவியில் இந்த ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு கொண்டாட்டமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியாக அதை செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தளவு தீவிரவாத போக்கோடு அங்கே செயல்படுறாங்கன்னா இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதை வந்து இஸ்ரேல் மறைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஒருவேளை இஸ்ரேல் இது செஞ்சது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நிச்சயமாக இஸ்ரேல் என்ற நாடு நிச்சயமாக இருக்காது என்ற அளவுக்கு ஈரான் அடுத்த கட்ட மூவை வந்து பிராந்திய அளவில் 3ஆம் உலக போரா இது விரிவடைய செய்யும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. காரணம், இப்ராஹிம் ரைசி, அமீர் அப்துல்லா மிகப்பெரிய தலைவர்கள், ஈரானுடைய முக்கிய தலைவர்கள். இவர்களுடைய மரணம் என்பது நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மரண செய்தியாக, மரணடியாக ஈரான் கொடுக்க தயாராயிரும் அப்படிங்கிறதா அடுத்தடுத்த நிகழ்வு வழியாக நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த ஒரு அண்மை செய்தி கிடைச்சிருக்கு. இப்ராஹிம் ரைசி மற்றும் அமீர் அப்துல்லா அவங்க பயணித்த ஹெலிகாப்டர்லேருந்து சில சிக்னல்லாம் சில மணி நேரங்களுக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு ட்ராக் பண்ணி கூடிய விரைவில் வந்து அந்த இடத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தகவலாக காணப்படுது. அடுத்த ஒரு அண்மை செய்தி IRGC ராணுவம் சொல்லுது, அந்த ஹெலிகாப்டரில் பனிமூட்டத்திலையும் பயணிக்கக்கூடிய அளவுக்கான தொழில்நுட்பங்கள் என்பது இருக்குது. இருந்த போதும் வானிலை மிகவும் மோசமாக இருக்கிறனால தான் இது இறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை கொடுத்தது இல்லாமல் இன்னும் அடுத்த செய்திகள் கிடைச்சிருக்கு. ஜனாதிபதி ரைசின் ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க அனைத்து படைகளும் அணிதிரன் இருக்கு. குறிப்பாக ஈரானுடைய உள்துறை அமைச்சகத்தை சார்ந்தவர்களும் உறுதி கொடுத்துருக்குறாங்க, நிச்சயமாக நாங்கள் அந்த இடத்தை வந்து விரைவில் அடையக்கூடிய முயற்சியில் இருக்கோம். இதில் IRGC சிறப்பு படை, ரெட் கிரசன்ட் மற்றும் உள்ளூர் கிராமவாசிகள் இவங்க எல்லாமே சேர்ந்து தான் தேடிட்டு இருக்கிறாங்க. செங்குத்தான காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு மற்றும் கனமழை என்பது பார்வையிடுவதற்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மீட்பு குழுக்கள் இன்னும் வேகமாக சென்றுட்டு இருக்கிறாங்க. நம்பிக்கையோடு இறங்க நிச்சயமாக இப்ராஹிம் ரைசியும் அமீர் அப்துல்லா மீட்கப்படுவார், நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லிட்டு IRGC ராணுவ தரப்பில் வந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இனி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், செய்திகள் என்ன என்ற இந்த விஷயத்தை குறித்து தொடர்ந்து நம்ம செய்திகளை கொடுத்துட்டே இருப்போம். நிச்சயமாக நம்ம சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்க. உங்கள்ட்ட அன்போடு கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்ராஹிம் ரைசி அவர்களுக்காகவும் மற்றும் கூட பயணித்த அதிகாரிகள் மற்றும் அமீர் அப்துல்லா இவர்களுக்கான துவாவை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருங்கள். குறிப்பாக உங்களுடைய அடுத்தடுத்த தொழுகை வேலைகளை எடுத்துக்கொண்டே இருங்கள். காரணம், இந்த அக்டோபர் 7 இந்த பலஸ்தீனுடைய விடுதலையில் நீங்கள் ஆழமாக இந்த போரை அதிகமாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஈரான் என்ற நாடு மட்டும்தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்புகளை வச்சு இந்த போரை நேர்த்தியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, எந்தவித தொய்வும் இல்லாமல். எந்த நாடு வந்து தங்களை வந்து தாங்கள் தான் சன்னிகள், தாங்கள் தான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதிகள் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா, UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகள் மௌனமாக இருக்கக்கூடிய வேளையில் எந்த நாட்டை விமர்சனம் செய்து சியா என்று விமர்சனம் செய்தார்களோ, எந்த நாட்டை சியா நீ வந்து இஸ்லாத்திற்கு எதிரி என்று சொன்னார்களோ, கருத்து முரண்பாடுகள் மற்றும் பல்வேறு விஷயங்களை இருந்தால் கூட அதெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து ஈரான் இந்த விஷயத்தில் வந்து ஒரு முன்னணியில் செயல்படுது. அப்படிங்கும்போது ஈரானை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். குறிப்பாக ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசியை நாம் பாராட்ட வேண்டும், அவருக்காக துவா செய்ய வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நல்ல செய்திகளே, நல்ல தகவல்களே வரும் என்ற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.